ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் மறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் தீப திருநாளுக்கான 2 விஷயங்கள், அதாவது கார்த்திகை பண்ணுற பொரி, அடுத்தது இன்னொன்று அப்பம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் அடுத்தது பார்த்துருந்தாலுமே இன்னொரு தடவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வருமே அப்படின்னு தோன்றதுனால நிறைய நேயர்கள் கேட்குறதுனால இதை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே தீப திருநாளுக்கான விசேஷமான பலகாரங்கள். அப்பத்தில் மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வரகரிசி போட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பொரி உருண்டை, அடுத்தது வரகரிசி அப்பம். நம்ம இந்த சாதாரணமாக பண்ணுற அந்த கோதுமை மாவு அப்பம் இருக்குது இல்லையா, அதில் வரகரிசியும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வரகரிசி அப்பம் தான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாமா? வரகரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 1/4 கப், பாசி பருப்பு வேக வைத்தது 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்த தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, 3/4 கப் வெல்லம் பொடித்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டிய தண்ணீர். இப்போ இந்த வரகரிசி அப்பத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் வெல்லம், அதாவது இனிப்பு நல்லா சுள்ளும் தெரியறதுக்காக அது அந்த சரி போட்டிருக்கேன். 1/2 கப் வரகரிசி மாவுனா 1/4 கப் கோதுமை மாவு, ஸோ 3/4 கப் ஆகும்போது அந்த அளவுக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கிறது உங்களோட விருப்பம். இந்த வெல்லத்தில் ஒரு 1/2 கப் தண்ணியை விட்டு நல்லா அடுப்பில் வச்சு வெல்லம் கரையிற மட்டும் கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுக்கணும். ஏன்னா மண் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே அது மாதிரி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெல்லத்தில் முதல்ல வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, ஏலக்காய் தூள், வேக வச்ச பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா முதல்ல கலந்துக்கலாம். இப்போது இதில் நம்ம அந்த வரகரிசி மாவு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்தது கோதுமை மாவு, இந்த 1/4 கப் கோதுமை மாவு, இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ நமக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இருக்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க, நிறைய ஆயிராமல். தண்ணி ஒரு இட்லி மாவு பதம் வர வரைக்கும் இருந்ததுன்னா கரெக்டாக போதும் உங்களுக்கு. இப்போ மாவை கலந்தாச்சு. இதை நல்லா வழிச்சு விட்டு இப்போ மாவை கலந்து நல்லா ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கல் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த குழிப்பினர் சட்டி, இது பழக்கப்பட்ட இரும்பு சட்டி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதாவது டெக்ஸ்சர் நல்லா வரும் அதில். சரி, நம்மகிட்ட இப்போ நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக் வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இது காணாலுமே உங்களுக்கு நீங்கள் என்ன தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் இதுக்கு போடுற அந்த நெய்யோ எண்ணெயோ போட்டிங்கன்னா தான் இதில் நல்லாயிருக்கும். பட் டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க இதில் கொஞ்சம் நெய்யை தவிர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் நெய்யுமாக கலந்து போட்டுக்கலாம், அல்லது வெறும் எண்ணெய் போட்டுக்கலாம். இது அவரவரோட விருப்பம். ஆனால் இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா இதுக்கு நெய் தான் நல்ல ஒரு ஆப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் 3/4 குழி வைக்கிற அளவு வச்சுக்கலாம். இதில் தீ இப்போது குறைச்சிடுங்க. தீ அதிகமாக வைக்க வேணாம், நிதானமான தீயில். ஏன்னா வெல்லம் சேர்த்து செய்கிற பலகாரம். ஸோ இனிப்பு சேரும்போது சட்டுன்னு தீயறதுக்கான வாய்ப்பு அதில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மிதமான தீயில் நிதானமாக நல்லா வேக விட்டு எடுக்கலாம். அதே மாதிரி மூடி போடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபுறமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நெய் போட்டு பண்ணும்போது தான் அது அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அதுவும் நல்லா கிடைக்கும். நெய் வேணாம் நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் நெய்யும் 1/4 பாகம் நெய்யும் 3/4 பாகம் எண்ணெயும் கலந்தும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நெய் வாசனை நல்லாவே இருக்கும். அதில் அதே மாதிரி தேங்காய் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து பண்ண போகிறது பொரி உருண்டை. இந்த ரெண்டுமே சுவாமி நைவேத்தியத்துக்கு நம்ம வைக்கிறோம். தேங்காய் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி மொத்தமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் அதை திருப்பி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இதுவாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது பழகின கல் சட்டி, அடுத்தது வார்ப்பு, இந்த இரும்பு சட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்சரே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் வந்து அப்படியே உருண்டு பால் மாதிரி வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக அமுங்கின மாதிரி இருக்கும். அந்த பால் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க, அது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா, பொதுவாக நான் வந்து ஆப்பசோடா ரொம்ப சேர்க்குறதில்ல எதுலேயும், அந்த மாதிரி விரும்புகிறவங்க அந்த ஆப்பசோடாவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போட்டு அந்த மைதா சேர்த்துக்கலாம். அல்லது அரிசி மாவு அதை சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வேக விட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த பருப்பு ஆக்சுவலாக பாசிப்பருப்பு வெந்தது சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ருசி கொடுக்கும். பொதுவாக பாசிப்பருப்பு பணியாரமே பண்ணுவாங்க. பட் இந்த இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு வெந்தது நல்லா வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வறுத்து பண்ணுற அந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த அப்பத்துக்கு. பார்த்திங்கன்னா அது ஆயிடுச்சு, எடுக்கலாம். இதெல்லாம் ஆயிடுச்சு. அடுத்த நடையை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இதே போச்சு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வரகரிசியை வச்சு இந்த அப்பத்தை பண்ணியிருக்கோம். பண்ணி எடுத்து வச்சுட்டோம். 2வது நடை வெந்துட்டுருக்கு. இந்த வரகரிசின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையே சாம அரிசி அல்லது தென்னை மாவு இருக்குது இல்லையா, சாம அரிசி மாவு, தென்னை மாவு, குதிரைவாலி மாவு எதில் வேணால் இந்த நம்ம இப்போ பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். அதே அளவுகளோடு நீங்கள் பண்ணிக்கலாம். திணையில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, திணையை நல்லா வறுத்துட்டு மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தென்னை அரிசி வந்து உங்களுக்கு அந்த தென்னை மாவு வந்து நல்லாயிருக்கும். தென்னை அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன பச்சை வாசனை இருக்கும். சாமை, வரகு, குதிரைவாளிலாம் அதில் வந்து வித்தியாசம் தெரியாது. அரிசி மாவோட சேர்ந்த மாதிரியே இருக்கும், உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த தென்னை அரிசி மட்டும் நீங்கள் வறுத்துட்டு பண்ணிங்கன்னா தான் அதுக்குரிய நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ கட்டாயம் தென்னை அரிசி சேர்த்து நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 2வது நடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த 2வது நடையை எடுத்துடுறேன். இப்போ இது முடிச்சாச்சு. இனி அடுத்தது நம்ம பொரி உருண்டை, அடுத்த நைவேத்தியம் பார்ப்போம். அது பொரி உருண்டை. ஸோ இந்த பொரி உருண்டைக்கு என்னென்ன தேவை, அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. பொரி 1 லிட்டர், பாகு வெல்லம் 1 கப், 1/2 கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டிய வெள்ளை தண்ணீர், தேங்காய் பொடியாக நறுக்கியது 1/4 கப், நெய்யில் நன்கு வறுத்து கொள்ளவும், கருப்பு எள்ளு நன்கு பொரிய வறுத்தது 1/4 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், அரிசி மாவு சிறிதளவு. இப்போ இந்த பொரி உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. நான் ஏற்கனவே வெல்லத்தை, இந்த 1 கப் வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் 1/2 கப் தண்ணி அளவு ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரையை விட்டுட்டு வடிகட்டி ரெடியாக பாக செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு பாகு வெல்லம் தான் கட்டாயம் பொருந்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அளக்கிறது. நல்லா பொடி பண்ணி அளந்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி 1/2 கப்பு வேணுமா, ஏன்னா சீக்கிரம் பாகு இதுக்கு வந்து பாகு கொதிக்க ஆரம்பிக்குமே, ரொம்ப நேரம் கொதிக்கணுமே அப்படின்னு யோசிக்கலாம். இது என்னென்ன, வெல்லத்தை அடுப்பில் போட்டு சில பேர் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி கம்மியாக இருக்கும்போது டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் 1/2 கப் தண்ணி வந்து நம்ம தாராளமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அதில். அதே மாதிரி இந்த தேங்காய் வறுக்கிறத பற்றி ஒன்று சொல்லணும். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஈரம் போக வறுத்திங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற அந்த அரிசி பொரி நமத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லாயிருக்கும், மறுநாள் பார்த்திங்கன்னா நமத்து உதிர ஆரம்பிக்கும். அது வந்து தேங்காய் சரியாக வறுக்காததுனால. ஆனால் கட்டாயம் தேங்காயை நல்லா வறுக்கணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் பாகை செக் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல கல் பாகுன்னு சொல்லுவாங்க. அதிரசத்துக்கு வந்து நம்ம வைக்கிறது தக்காளி பழ பதம். இது வந்து இதுக்கு நல்ல கல் பதமாக இருக்கணும். கொஞ்சம் உருட்டிட்டு எடுத்து போட்டால் நாங்கள் டங்குன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும், அந்த மாதிரி. இப்போது நம்ம கொஞ்சமாக பாருங்கள், நல்லா தலைதலும் கொதிக்குது. இந்த பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், இந்த பாகு வாசனை நல்லா தெரியும். சரி, பார்த்திங்கன்னா இது இப்போ நல்லா உருட்டை வருது. இன்னும் கொஞ்ச நேரம்
கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இந்த உருண்டையில் விருப்பப்பட்டவங்க ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், இது நம்மளோட இஷ்டம், சேர்க்குறதா இருந்தால் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாகு. இப்போ தீ நல்லா கொஞ்சம் குறைச்சிடுறேன். நான் மிதமான தீயில் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது தீயை நல்லா குறைச்சிருக்கேன். கொஞ்சம் பாகு எடுத்து இப்படி விட்டு பாருங்கள், நல்லா அழகாக முத்து மாதிரி நிற்கிது பாருங்கள். இப்போ இதை எடுத்து நல்லா உருட்டிட்டு இப்போ நல்லா கையில் உருட்ட வரணும். இந்த நல்லா உருட்டினதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கணும். இப்போ நம்ம எள்ளு, வேர்க்கடலை, நான் இதெல்லாம் அடுப்பில் வச்சுக்கிட்டே தான் போடுறேன். ஏன்னா கலந்து வரும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. அடுப்புலேயே வச்சு நம்ம பொரியும் கொட்டிடலாம். கலந்துட்டு நம்ம கீழே இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இது இப்போ நல்லா கிளறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம கிளறணுன்னா இந்த மாதிரி கரண்டியிலே நம்ம ஈஸியாக இப்போ எடுத்து போட்டு கிளறிடலாம். இது கொஞ்சம் அகலமான, இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் கிளறினாலும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். பாருங்கள். ஆனால் இது அடுப்பு மேலேயே வச்சு நல்ல பரவலாக வர வரைக்கும் கிளறிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி உருண்டை பிடிக்கலாம். இது எல்லாத்துலேயும் மேலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் போடுற வெல்லம் வந்து பாகு வெல்லமாக இல்லாமல் இருந்ததுன்னா அது உதிரும். இந்த ஸ்டேஜில் கடகடன்னு உதிர்ந்துடும். இன்னொன்று, வெல்லம் பாகு சரியாக வைக்கலைனாலும் இந்த உதிர்ந்துடும். அதனால் கல் பாகு கட்டாயம் அவசியம். அந்த டங்குன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நம்ம பாகு வச்சுருக்கோம் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அது நல்லா பரட்டியாச்சு. இப்போ அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது எதனால் அடுப்பிலே வச்சு கிளற சொன்னேன்னா, வெல்லம் இளகிக்கிட்டே இருக்கும். அது இளகும்போது உங்களுக்கு எல்லா பொரியோடையும் கலக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இனிமேல் நம்ம இதை உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இப்போ இந்த உருண்டை பிடிக்கிறதுல 2 விஷயம். ஒன்று என்னென்னா, நம்ம உருண்டை பிடிக்கும்போது பளபளப்பு வேணும் அப்படின்னு நினச்சா லேசாக நெய்யை தொட்டுக்கிட்டு நீங்கள் எண்ணெய் வேண்டாம், நெய் தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அது வந்து சூடு தாங்காது. ஆனால் அதுவே வந்து பளபளப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அரிசி மாவு, பளபளப்பு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம அரிசி மாவு இது வந்து சூடு தாங்கும் நமக்கு. சின்ன சின்ன உருண்டையாக தனியாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி லேசாக ஒரு உருட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இறுக்கி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ திரும்ப அதை நல்லா இறுக்கி பிடிப்பேன். அது வரைக்கும் அது கொஞ்சம் லேசாக அப்படியே தளதளன்னு இருக்கா மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா இறுக்கி பிடிக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரம் நமத்து போகாது. அதே மாதிரி முக்கியமானது தேங்காய். அந்த தேங்காய் வறுத்ததும் பார்த்திங்கன்னா நல்ல ஈரம் இல்லாமல் வறுத்திங்கன்னா தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது தனியாக ஒரு ஆளாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இதை உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். கொஞ்சம் சூடு தாங்கணும், அது மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை உருட்டி போட்டுட்டேன். இப்போ இதை டைட்டாக பிடிக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சட்டுன்னு உங்களுக்கு உருந்து கொடுக்காது. நிறைய நாள் வந்து அந்த நமத்து போகாமல் நல்லாயிருக்கும். ஹட்சன் கார்டு வழங்கும் அரசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் தீப திருநாளுக்கான 2 நைவேத்திய விஷயங்கள், பொரி உருண்டையும் அடுத்தது வரகரிசி அப்பம். இது 2 எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக இதை இந்த தீப திருநாள் அன்னைக்கு நல்லா செஞ்சு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து இனிக்க அந்த எல்லா பக்கமும் விளக்கேற்றி அது நல்ல நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கை எல்லோரும் வாழணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஸோ இந்த பார்த்த இந்த 2 டிஷ்ஷுக்குமே ஒரு சின்ன ரீகேப். பார்த்திங்கன்னா, அப்பத்துக்கு ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி அதனால் கரையை விட்டு வடிகட்டிட்டு அந்த வெள்ளை கரைசலில் தேங்காய், வறுத்த முந்திரி, ஏலக்காய் தூள், வரகரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு
அப்பக்குழியில் எல்லாத்துலேயும் நெய்யை விட்டு இந்த அப்ப மாவை கரைச்சி இட்லி பதத்தில் கரைச்சி அப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா வரகரிசி அப்பம் ரெடி. பொரி உருண்டைக்கு பார்த்திங்கன்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த வெள்ளை பாகை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் போட்டால் நல்லா டங்குன்னு சத்தம் வர அளவுக்கு பாகு முத்துனதுக்கு அப்புறமா அதிலே அடுப்புலேயே வச்சு வறுத்த எள், தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு இந்த பொரியும் போட்டு வேர்க்கடலையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அடுப்புலேயே வச்சு அந்த வெள்ளை பாகு எல்லா பொரியிலையும் பரவுற மாதிரி கிளறிட்டு கீழே இறக்கி வச்சு அரிசி மாவை தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா பொரி உருண்டை தயார். என்ன இது ரெண்டுமே நிச்சயமாக எத்தனை முறை பார்த்தாலும் ஒன்று ஐயோ இதை பார்த்துருக்கோம் சந்தோஷமாக டக்குன்னு இனிமேல் தைரியமாக பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு இது எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கோம். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதெல்லாம் வாங்குறத விட கூட வீட்டில் நம்ம கையால் செஞ்சு வைக்கும்போது அதில் ஒரு மன நிறைவும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இல்லையா? நிச்சயமாக பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மாவிளக்கு, பொதுவாக இந்த மாவிளக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இப்போ யாருமே இடித்து அதை சலிச்சு கிழிச்சு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லை. மிக்சியில் ஒரு சுற்று அதோட கூட வெல்லத்தையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிடுறோம். அப்படி ஆகும்போது சில நேரங்களில் என்ன ஆகுது, நீத்து போன மாதிரி ஆகிடுது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அடுப்பில் வச்சு கிளறது ஒரு தப்புன்னு நினைக்கிறதில்ல. மாவிளக்குக்கு நம்ம ரெடி பண்ணால் அது நல்லா அமையிறத பற்றி தான் யோசிக்கிறோம். ஸோ வெல்லத்தை அடுப்பில் வச்சு உருக்கிட்டு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த சேர்ந்து வர மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி மாவை பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் விளக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக நமக்கு பாந்தமாக அமையும். அதுக்கப்புறமா அதில் குழி பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றுறது ஒன்று. அடுத்தது இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு முக்கியமாக நிறைய பேர், அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயம் கொஞ்சம் நிறையவே வருது. இருந்தாலுமே ஆரம்பத்தில் நாங்கள் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த தேனும் தெனமாவும் முருகனுக்கு விசேஷமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த தேனும் தெனமாவும் சேர்ந்து நம்ம பண்ணி ஒரு விளக்கு பண்ணுவோம். இப்போ இந்த திணை நிறைய இடங்களில் கிடைக்கிறது, அதை நம்ம சேர்த்து வச்சு பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன என்னென்னா, முதல்ல நான் பண்ணும்போது அந்த தினையை வெறுமனே பச்சையாக அரைச்சி பண்ணும்போது அந்த வாசனை ஒருத்தருக்கும் பிடிக்கல. ஆனால் அதே தினையை நல்ல வெறும் கடாயில் வாசனை வர மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தேனை விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு சின்னதாக விளக்கு பண்ணி அதுக்கப்புறம் அதில் நெய் போட்டு ஏற்றும் போது அந்த தெனமா விளக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முருகன் கூட ரசித்து அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ட ஒரு விஷயம், நாமளும் ரசித்து அதை சாப்பிட்லாம். ஸோ தெனமா ஒரு விளக்கும் இந்த மாவிளக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். மற்ற விளக்குகளோடு இதையும் சேர்த்து ஸ்பெஷலாக பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஸோ மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.